கோட்டாவை வெளியேற்றும் போராட்டத்தில் நாம் ஒரு பிரிவினராக செயற்பட்டோம். அந்த போராட்டத்தின் உரிமைகளுக்காகவும் அதன் அரசியல் அபிலாஷைகளுக்காகவும் இன்னும் முன்னிற்பவர்களும் அதை பாதுகாப்பவர்களும் நாங்களே. நாம் ஒரு அரசியல் செயற்பாட்டினை முன்னெடுத்துவிட்டு அதன் விளைவுகள் வரும்பொழுது ஐயோ அது பற்றி நமக்கு தெரியாது என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது. எனவே நாம் இந்த பிரச்சனையில் தலையிடுகின்றோம். இந்த தீர்ப்பின் மூலம் சமூக அரசியல் அனுபவத்தை சமூகத்திலிருந்து இல்லாமல் செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் வெளியில் வந்த சட்டமாதிபர் திணைக்கள அதிகாரி ஒருவர் 12 பேருக்கு மாத்திரமல்ல 33 பேருக்கு மரண தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதுவே இலக்கு என்று குறிப்பிட்டிருந்தார். இதுவே சட்டமாதிபர் திணைக்களம் செயற்படும் விதம். சட்டமாதிபர் திணைக்களம் என்றால் என்ன? அது அரசின் பிரதிநிதி. தற்போது அரசாங்கத்தை வழிநடத்துவது யார்? இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே. அப்படியாயின் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சட்டத்தரணிகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கருத்தையும் அபிலாஷைகளையும் நீதிமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். மே 9ஆம் தேதி காலை வேளையில் காளிமுகத்திரலில் தாக்குதல் நடத்தப்படாமல் இருந்திருந்தால் அன்று மாலை இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்காது. மே 9ஆம் தேதி மாலையில் நடைபெற்ற சம்பவங்கள் காலையில் நடைபெற்ற சம்பவங்களின் விளைவுகளாகும். காலையில் அச்சூழலை உருவாக்கியது யார்? ராஜபக்சக்கள். அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு காளிமுகத்திடலுக்கு அனுப்பியது இங்கு வந்துவிட்டு போவதற்கல்ல, அடுத்து கொள்வதற்காகவே. ஆனால் அந்த நேரத்தில் அங்கிருந்த தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் காளிமுகத்திடலை நோக்கி திரண்டு விட்டனர். அதனால்தான் அங்கிருந்த 40-50 இளைஞர்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அன்றைய தினம் அவர்கள் உயிரிழந்திருந்தால் அவ்விடத்துடன் நிறுத்தியிருக்க மாட்டார்கள். முழு நாட்டுக்கும் தீ வைப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஒரு காக்கையை கொண்டு தொங்கவிட்டால் ஆசிரியர்களின் போராட்டம் முடிவுக்கு வரும் என்று கூறிய அமைச்சர்கள் இருந்த நாடு இது. அவர்கள் மொட்டுக்கட்சியில் இருந்தார்கள். மக்களின் போராட்டங்களுக்கு எதிராக அவர்கள் அன்று அவ்வாறே பேசினார்கள். அன்று அவர்கள் காளிமுகத்திரலை மாத்திரமல்ல முழு நாட்டையும் தீக்கிரையாக்கவே திட்டமிட்டிருந்தார்கள். அது அன்று தடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தை வெற்றியை நோக்கி நகர்த்த முடிந்தமையினால் தான் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்துள்ளது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். පිම්ම පැනපු නිසා ඒ පිම්ම පැනපු නිසා තමයි NPP එකට මේ